ஜெய் ஸ்ரீராம். இப்பொழுது இந்த சந்திராஷ்டமம் என்றால் என்ன, அது எப்படி வருகிறது, அது என்ன செய்யும் அப்படின்றது கேள்வி கேட்டிருக்கிறாரு. சந்திராஷ்டமம் என்பது ஆதியிலே நம்ம சந்திராலக்னத்துக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம் என்று ஏற்படுகிறது. அது என்ன பண்ணுன்னா கைப்பொருள் நஷ்டம், வேலை செய்யக்கூடிய எத்தனையும் நமக்கு எதிர்மறையாக மாறும். அதே மாதிரி எந்த தொழிலையோ எந்த இடத்துலையோ எதை செய்ய போனாலும் நமக்கு பாதகமாக முடியும், சாதகமாக வராது. அதனால் சந்திராஷ்டமம் என்பது அந்த 2.25 நாள், அந்த 2.25 நாளில் தான் நமக்கு எல்லா விதத்தையும் அதாவது எப்படின்னா அந்த 2.25 நாளில் கூட நாம் செய்கிற பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அந்த 2.25 நாளில் அவர் பாருங்கள் எவ்வளவு சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்கள் பகவான். நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு, கரெக்ஷன் பண்ணுறாரு. என்ன இந்த ஒரு மாதத்தில் இவன் என்ன செஞ்சு வச்சுருக்கிறான், என்ன சேர்த்து வச்சுருக்கிறான், பாவமாக புண்ணியமாக இருந்தால் கவலை இல்லை, பாவமாக இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த 2.25 நாள் சந்திராஷ்டமம் என்று வருகிறது. அவர் மட்டும் இல்லை, இப்போது ராகு கேது இருக்கிறாங்க. இந்த ராகு கேது இந்த 7 கிரகங்களும் வளமாக சுற்றும். இந்த ராகு கேது மட்டும் இடமாக எதிர்மறையாக சுற்றி வரும். அது ஏன் தெரியுமா? அவங்களுடைய வேலை என்ன, அவங்களுடைய பவர் என்ன, அவங்களுடைய பதவி என்ன அப்படின்னா, அவங்க சிபிஎம் சிஐடி போலீஸ். கடந்த காலத்திலே இந்த 3-4 தலைமுறையில் யார் என்ன செய்திருக்கிறாங்களோ அதையெல்லாம் கண்டுபிடித்து ஆராய்ஞ்சு அவங்க புண்ணியம் பண்ணியிருந்தால் அந்த புண்ணியத்தையும் கொண்டு வந்து நமக்கு சேர்ப்பாங்க. அவங்கக்கிட்ட ஏமாற்றி பணம் பொறிச்சு அது தப்பு பண்ணியிருந்தால் அந்த கர்மாவுக்காக அவங்க ராகு கேது வரும்போது இதையெல்லாம் நமக்கு தடுக்கும். கேது பகவான் பழைய கடன்களை வசூல் பண்ணுவதற்கு வருகிறார். அதே ராகு பகவான் பழைய காலத்திலே இருந்த புண்ணியங்களை விட்டு போட்டிருந்தால் அரியர் பொரியர் மாதிரி கொண்டு வந்து கொடுப்பவர் ராகு. அதனால தான் ராகு போல கொடுக்குறவங்க இல்லை, கேது போல கெடுக்கிறவை இல்லை என்று பழமொழி உள்ளது. அதனால் சந்திராஷ்டமம் என்பது அந்த 2.25 நாள். இன்னொரு ரகசியமும் அதில் இருக்கிறது. இப்போ காற்று மழையோ ஒரு குடும்பத்தில் நல்லதோ கெட்டதோ நடக்குதுன்னா அந்த சந்திர பகவான் சுற்றி வர 2.25 நாளில் தான் எல்லாம் நடக்கும். இப்போ காற்று மழை கூட அடிச்சுது, அந்த 2.25 நாள் தான் அடிக்கும். அப்புறமேல அது விடுதலை ஆகிடும், ரிலீஸ் வந்துடும். ஆகையினாலே சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் 8வது வீட்டிலே சந்திரன் வரும் பொழுது அந்த ஒரு மாதத்தில் நீ என்ன செஞ்சோ தப்பு ஒப்பு அதை கரெக்ஷன் பண்ணத்தான் அவர் வர்றார். அதனால் அந்த 2.25 நாளைக்கும் சந்திர பகவான், அதாவது நீங்கள் அம்மனுடைய ஆலயத்துக்கு போய் சந்திர பகவானுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு படுங்கள், அதுவும் ஒன்றும் பண்ணாது. அந்த சந்திராஷ்டம காலங்களிலே முக்கியமான தொழில் ஆரம்பிக்கிறதோ எந்த வேலையும் ஆரம்பிக்கிறதோ இருக்கக்கூடாது, அது விக்னம் அடைஞ்சிடும். ஆனால் அந்த சந்திராஷ்டமம் என்பது மாதத்துக்கு ஒரு பயணம் நம்மளை கரெக்ஷன் பண்ணுற இடம். அதனால் சந்திராஷ்டமாக வருகிறது. அதை அறிந்து கொண்டு அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா அந்த 2.25 நாளைக்கு நீங்கள் எந்த புது முயற்சி செய்யாமல் செய்த வேலையே செய்திருங்க. அப்படி வரும்போது விநாயகர் பெருமானையும் அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று தூப தீபம் செய்து வணங்கி வாருங்கள், எதுவும் ஒன்றும் பண்ணாது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.